அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி அவங்களுடைய பாப்புலரான நோட் 9 சீரிஸில் ரீசெண்டாக 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நோட் 9 ப்ரோ, அதுக்கப்புறம் நோட் 9 ப்ரோ மேக்ஸ். பொதுவாக வந்து ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து ஒன்று வந்து பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணுவாங்க, இன்னொன்று மிட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அவங்களுடைய 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட் 8 ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் நோட் 9 சீரிஸில் அப்படி தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தப்போ வந்து பட்ஜெட் கேட்டகரியில் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணவே இல்லை. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ப்ரோ வேரியன்ஸ், அதாவது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து பட்ஜெட் கேட்டகரி வாங்கணும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போது ரெட்மி அவங்களுடைய நோட் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா TENAAல சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ இதை அடுத்து இது சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாலையும் லான்ச் ஆகும். ஸோ TENAAல சர்டிஃபை ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இருக்குது இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரெட்மி நோட் 9 வந்து TENAAல லிஸ்ட் ஆனது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ரெண்டர் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரோ வேரியன்ஸ், அதாவது ரெட்மி நோட் 9 ப்ரோ அதுக்கப்புறம் மேக்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இதோட பஞ்ச் ஹோல். ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் வந்து சென்டரில் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து லெஃப்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பேக் பேனலுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வேரியன்ஸ் மாதிரி இதுவும் வந்து கேமரா மாடியூல் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க, குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்கொயர் மாடியூல் வந்து கொஞ்சம் பெருசாகுது. அங்கே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ரோ வேரியன்ஸில் சைட் மவுண்டட் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஃபிசிக்கல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் கேட்டகரி, அதனால் இந்த வேரியேஷன் தான் கம்ப்ளீட் அவுட்லுக்கில். மற்றபடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ வேரியண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம்ஸ். அடுத்ததாக ரெட்மி நோட் 9 உடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனலில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷனோட. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட் 8 வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து உங்களுக்கு மீடியாடெக் சிப்செட், அதாவது மீடியாடெக் ஹெலியோ G80 இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரியல்மி அவங்களுடைய 6i கொடுத்த அதே சிப்செட் தான். ஸோ G80 அப்படின்னு சொன்னாவே வந்து கேமிங்கான ஒரு பெஸ்ட் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மீடியாடெக் G80 ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா ஸ்னாப்ட்ராகன் 712 அந்த அளவுக்கு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு ரேம் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீடியாடெக் G80ல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10ல் MIUI 11ல் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 9 ப்ரோ மாதிரி இதுவும் வந்து எக்ஸாக்டாக ஸ்கொயர் கேமரா மாடியூலில் குவாட் கேமராவோட தான் இவங்க கொடுக்குறாங்க. ப்ரைமரி சென்சார் 48 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம். சாம்சங்குடைய GW1 சென்சாராக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல் நாச்சில் 13 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்கலாம். ஸோ ரெட்மி நோட் 9ல் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இது மேசிவ் பேட்டரி 5000 mAh தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா இல்லையா அப்படின்னு தெரியல, ஏன்னா அது வந்து அந்த TENAA லிஸ்டிங்கில் இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு 10,000 மேலே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா இப்போ இந்தியாவில் GST ஹைக், ஸோ சைனாவில் வந்து இது கம்மி விலையில் லான்ச் ஆகலாம், பட் இந்தியாவில் வந்து இது 10,000 மேலே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி நோட் 9 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஆப்வியஸாக ரியல்மி நார்சோ 10க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் தான். ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோனும் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அதுதான் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மி நோட் 9 இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.